Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. Today we are going to start with the exercise number 9.3. So exercise number 9.3 பார்க்க முன்னாடி அதனுடைய கண்டென்ட் பார்த்துடலாம், அதனுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாம். எக்ஸசைஸ் நம்பர் 9.3 உடைய கண்டென்ட் ப்ளஸ் அதனுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாம் அந்த வீடியோவில். ஸோ 9.2.6 லிமிட்ஸ் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ், லிமிட் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ லிமிட்டில் வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன் வந்துச்சுனாக்கா அது எப்படி பண்ணுறது? ஓகேவா? இஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு P of x by Q of x, இதான் ரேஷனல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. And the degree of the polynomial P of x is greater than the degree of Q of x, then P of x by Q of x tends to plus infinity வரும். ஓகேங்களா? or minus infinity வரும். As x tends to plus infinity, if the degree of Q of x is greater than the degree of P of x, then limit x tends to infinity, P of x by Q of x equal to 0. So finally, if the degree of P of x is equal to the degree of Q of x, then ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா, நியூமரேட்டர் டேம் டினாமினேட்டர் டேமோட டிகிரி ரெண்டு சேமாக இருந்துச்சுனாக்கா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி P of x by Q of x equal to coefficient of highest power of x in P of x, coefficient of highest power of x in Q of x எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன பார்த்துருந்தாக்கா, ஃபஸ்ட்டு ரேஷனல் ஃபார்ம் தெரியும் நம்மளுக்கு, P of x by Q of x ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் நியூமரேட்டர் டேம் டினாமினேட்டர் டேம், ஓகேங்களா, அதனுடைய டிகிரி பார்க்கணும். அண்ட் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் P of x is greater than the degree of the Q of x இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா tends to, அதாவது லிமிட் டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆகணும். ஓகேங்களா? இஃப் த டிகிரி ஆஃப் த Q of x is greater than the degree of the P of x இருந்துச்சுனாக்கா ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைனலி இஃப் த டிகிரி ஆஃப் P of x is டிகிரி ஆஃப் த Q of x ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன எடுக்கணும்? நியூமரேட்டருடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னது ஹையஸ்ட் பவர் ஆஃப் x in P of x, அது மாதிரி டினாமினேட்டர்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர் ஆஃப் x in Q of x எடுத்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தியரம் நம்பர் 9.5 சாண்ட்விச் தியரம் சொல்லுவாங்க அது. ஸோ சம்மில் ஒரு சம்மில் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இஃப் f, g, h I subset r tends to r such that g of x less than or equal to f of x less than or equal to h of x for all x in a deleted neighborhood of x naught contained in I, and if limit x tends to x naught g of x equal to limit x tends to x naught h of x equal to L, then limit x tends to x naught f of x equal to L. ஓகேங்களா? ஸோ கிராஃபில் பண்ண எக்ஸ் ஒய் எக்ஸ். ஸோ இதுதான் அந்த கிராஃப் 3க்கு g of x இது h of x, சென்டரில் இருக்குது f of x. ஓகேங்களா? அதுக்கான கிராஃப். ஸோ இந்த 3 கர்வும் ஒரு பாயிண்டில் வந்து கட் பண்ணுது, மீட் பண்ணுது. ஸோ அதை வந்து எக்ஸ் நாட் வச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன் ஜி ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0, ஜி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா எல், இதுக்கும் எல். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே எல்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு எல் ரெண்டுத்து ஆன்சரு. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல். Next example 9.21 calculate limit x tends to 0 1 by x square plus x cube. ஓகேங்களா? இப்போ இது f of x எடுத்துக்கும், அந்த லிமிட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் f of x எடுத்துட்டு ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, as x tends to 0 and hence f of x tends to infinity. இப்போ x 0 அப்ளை பண்ணினாக்கா அதில் என்ன வரும்னாக்கா இன்ஃபினிட்டி தான் வரும். ஓகேவா? இப்போ 0 அப்ளை பண்ணால் ஒரு 1 by 0 வரும். அப்போ 1 by 0 இன்ஃபினிட்டி தானே வரும் f of x. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டிவைட் தி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை எக்ஸ் ஸ்கொயரால் என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணுறீங்க. நியூமரேட்டர் டைம் டினாமினேட்டர் டைம் என்ன பண்ணீங்க, எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணீங்க. இப்போ லிமிட் எக்ஸ் அண்ட் 0 1 by x square plus x cube equal to லிமிட் எக்ஸ் அண்ட் 0 1 by x square by நியூமரேட்டர் டைமில் இருக்கிற டைமையும் டினாமினேட்டர் டைமில் இருக்கிற டைமையும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணீங்க. இப்போ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 by x square டினாமினேட்டரில் வந்து செப்பரேட் டினாமினேட்டர் மாற்றுறீங்க. ஒவ்வொரு டைம் ரெண்டு டைம் இருக்கிற டினாமினேட்டரில் தனித்தனி டினாமினேட்டர் மாற்றுறீங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் அண்ட் 0 1 by x square by அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஆகிடும், ப்ளஸ் இங்கே எக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டர் தனியாக லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, டினாமினேட்டர் தனியாக லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. நியூமரேட்டரில் எக்ஸ் டென்ஸ் டு 0 லிமிட் 1 by x square, டினாமினேட்டரில் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸுக்கு வேல்யூ 0 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ 1 by இன்ஃபினிட்டி வந்துடும், பை கீழே வந்து 1 + 0 வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் டு 0 by 1 வரும். இப்போ ஈக்குவல் டு 0. ஸோ implying that 1 by x square plus x cube does tends to infinity.
Next example 9.22, evaluate limit x tends to 1 by x minus 2 the whole cube ஓகேங்களா. ஸோ இதை f of x எடுத்துங்க 1 by x minus 2 whole cube. இப்போ f of x வந்து minus infinity as x tends to 2, அதாவது 2 அப்ளை பண்ணினாக்கா என்ன ஆகிடும் -50 வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் ஸோ அண்டு f of x tends to plus infinity x tends to 2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு -50, ரைட் ஹேண்ட் லிமிட் பண்ணும்போது +infinity வரும் ஓகேவா. ஹென்ஸ் த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்டில் வரலாம்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.23, கால்குலேட் லிமிட் x tends to infinity x cube plus 2x plus 3 by 5x square plus 1. எக்ஸாம் 9.23 ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் ரைட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் நியூமேட்டம் டினாமினேட்டம் லாசம் மாடல் தான் ஓகேங்களா. நியூமேட்டம் டினாமினேட்டம் என்ன பண்ணி எக்ஸ் ஸ்கொயரால் டைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 by x square by 5x square plus 1 by x square. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனி ஒவ்வொரு டேர்முக்கு தனி டினாமினேட்டர் பிரிக்கிறீங்க. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x by x square ப்ளஸ் 3 by x square பை டினாமினேட்டரில் 5x square by x square ப்ளஸ் 1 by x square ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் ஆகிற டைம் காமன் டைம் கேன்சல் பண்ணுங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ ஃபஸ்ட் டைமில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ஒரு எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் 2x by x square ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணால் 2 by x இருக்கும் ப்ளஸ் 3 by x square வரும். பை டினாமினேட்டரில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் 5 மட்டும் இருக்கும் ப்ளஸ் 1 by x square இருக்கும் ஓகேங்களா. ஸோ நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி ப்ளஸ் 2 by infinity ப்ளஸ் 3 by infinity பை 5 ப்ளஸ் 1 by infinity வரும். இப்போ இன்ஃபினிட்டி ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 பை 5 ப்ளஸ் 0 1 by infinity வேல்யூ வந்து 0 1 by infinity வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ infinity by 5 வரும். இப்போ ஈக்குவல் டு என்னது டென்ஸ் டு infinity மட்டும். நெக்ஸ்ட் தட் இஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 by 5x square ப்ளஸ் 1 tends to infinity as x tends to infinity. So limit does not exist. Note that the degree of numerator is higher than that of the denominator. அப்போ நியூமரேட்டரில் வந்து பவர் அதிகமாக இருக்குது, டினாமினேட்டரில் பவர் கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 9.24, கால்குலேட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 minus x cube by 3x plus 2. ஃபஸ்ட் ட்ரை பண்ணிடுங்க. இதே மாதிரி டிவைடிங் பை எக்ஸு லாஸ்ட் சம்லாம் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்க, இப்போ எக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸால் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 minus x cube by x by 3x plus 2 by x. ஸோ தனி டைம் ஒவ்வொரு டைமுக்கும் டினாமினேட்டர் எக்ஸால் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by x minus x cube by x by 3x by x plus 2 by x. ஸோ காமன் டைம் கேன்சல் பண்ணினாக்கா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by x minus x ஸ்கொயர் வந்துடும் பை 3 plus 2 by x வந்துடும் ஓகேங்களா. காமன் டைம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 1 by infinity minus infinity by 3 plus 2 by infinity வந்துடும். இப்போ 1 by infinity வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ ஈக்குவல் டு 0 minus infinity by 3 plus 0 ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி வருது ஓகேங்களா. இப்போ எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி வருது. ஸோ த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.25, alcohol is removed from the body by the lungs, the kidneys and by chemical processes in liver at moderate concentration levels. The majority work of removing the alcohol is done by the liver. Less than 5% of the alcohol is eliminated by the lungs and kidneys. The rate are at which the liver process alcohol from the bloodstream is related to the blood alcohol concentration x by a rational function of the form of r of x equal to a alpha x by x plus beta. For some positive constants alpha and beta, find the maximum possible rate of removable gas. ஓகேங்களா, வெரி சிம்பிள் இது. ஸோ கொடுத்துற அந்த ஃபங்க்ஷன் ஆர் ஆஃப் எக்ஸுக்கு லிமிட் அப்ளை பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அது ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் இன்க்ரீசஸ் தி ரேட் ஆஃப் ரிமூவல் இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாக்கா அது ரிமூவல் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் தி மேக்ஸிமம் பாசிபிள் ரேட் ஆஃப் ரிமூவல் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஓகேங்களா. நம்மளுக்கு எக்ஸ் எவ்வளோ தூரம் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் தான்
நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் இன்ஃபினிட்டி ஆல்ஃபா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் பீட்டா. இப்போ நியூமர் டினாமினேட்டர் என்ன பண்ணுறீங்க, எக்ஸால் டேட் பண்ணுறீங்க. நியூமர் டினாமினேட்டர் எக்ஸால் டேட் பண்ணுறீங்க. இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் இன்ஃபினிட்டி ஆல்ஃபா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் பீட்டா பை எக்ஸ். ஓகேங்களா. இப்போ நியூமரில் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரில் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் பீட்டா பை எக்ஸ்னு வந்துடும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இதில் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் பீட்டா பை எக்ஸ்னு இருக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸ் டென்ஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது அப்போ ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் பீட்டா பை இன்ஃபினிட்டி வரும். அப்போ 1 பை இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போ ஆல்ஃபா பை 1 ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வந்துடும். தட்ஸ் ஆல். Next example 9.26. According to Einstein's theory of relativity, the mass m of a body moving with velocity v is கொடுத்துறாங்க. m equal to m naught by root of 1 minus v square by c square, where m naught is initial mass and c is the speed of light. So what happens to m as v tends to left hand limit c கொடுத்துறாங்க. y is a left hand limit necessary. இப்போ என்ன கொடுத்துறாங்க ஃபங்க்ஷன் m equal to m naught by root of 1 minus v square by c square கொடுத்துறாங்க. ஸோ அப்போ லிமிட்டு கொடுத்துறாங்க, என்ன கொடுத்துறாங்க, v tends to c left hand limit v tends to c. ஸோ அப்போ m equal to லிமிட் அப்ளை பண்ணுங்க. ரெண்டு சைடு லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு m naught by root of லிமிட் v tends to c 1 minus v square by c square. அப்போ m நாட்ன்றது கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கும். இப்போ கீழே அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணிங்க. ஓகேவா. ஃபார் h greater than 0 c minus h less than v less than c இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் c minus h the whole square less than v square less than c square ஆகிடும். அப்போ ஸ்கொயர் பண்ணுங்க, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா இது வரும். ஸோ அப்போ தட் இஸ் c minus h the whole square by c square less than v square by c square less than 1. இப்போ எல்லா டைம் என்ன பண்ணீங்க, c ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறீங்க. c ஸ்கொயர் ஃபஸ்ட்டு h greater than 0 எடுத்துனாக்கா அப்போ c minus h less than v less than c இருக்கும். எல்லா சைடு அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்க, எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணும்போது வரும். எல்லா டைம் என்ன பண்ணீங்க, சி ஸ்கொயரை டேட் பண்ணுங்க. சி ஸ்கொயர் டேட் பண்ணாக்கா பை சி ஸ்கொயர் வந்துடும். பை சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் லிமிட் h tends 0 c minus h ஹோல் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் லெஸ் தென் லிமிட் h tends 0 v ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் லெஸ் தென் லிமிட் h tends 0 1. எல்லா டைமுக்கும் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ லிமிட் என்னன்னா h tends 0. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் 1 less than limit h tends 0 v square by c square less than 1. That is 1 less than limit v tends to c v square by c square less than 1. இப்போ பை சாண்ட்விச் தியரம் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ அதனால் லிமிட் v tends to c ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ லிமிட் v tends to c m ஈக்குவல் டு m நாட் பை ரூட் ஆஃப் லிமிட் v tends to c 1 minus v square by c square equal to m naught by root of 1 minus 1 equal to நாவர்னாக்கா m naught by 0 வரும். இப்போ equal to நாவர்னாக்கா லிமிட் இன்ஃபினிட்டி வந்துடும். ஆன்சர் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ தட் இஸ் த மாஸ் பிகம்ஸ் வெரி வெரி லார்ஜ். அதாவது இன்ஃபினிட்டி அர்த்தம். இன்ஃபினிட்டி இருந்தால் வெரி லார்ஜ் தானே, எவ்வளோதுன்னு தெரிய சொல்ல முடியாதுல்ல. ஸோ v tends to c the left hand limit is necessary, otherwise v tends to c ப்ளஸ்னாக்கா ரைட் ஹேண்ட் லிமிட் மேக்ஸ். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 1 minus v square by c less than 0 and consequently we cannot find the mass. Example 9.27. The velocity in feet per second of falling object is modeled by r of t equal to root of 331 minus e power minus 2t root of 32k by k into 1 plus e power minus 2t root of 32k, where k is a constant that depends upon the size and shape of the object and the density of the air. Find the limiting velocity of the object, that is find limit t tends to infinity r of t. ஓகேவா. r of t கொடுத்தனா ரூட் ஆஃப் 32 by k கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் 1 minus e power minus 2t root of 32k by 1 plus e power minus 2t into root of 32k கொடுத்துறாங்க. ஓகேவா. ஸோ அவங்க என்ன ஃபைன் பண்ண சொன்னால் லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது ஆர் ஆஃப் டி நான் வருங்க யாரன். ஓகேவா. டிக்கு வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். அப்போ கொடுத்தா அந்த ஆர் ஆஃப் டி எடுத்துக்கிறீங்க, லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா. ஸோ லிமிட் அப்ளை பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடலாம். ஓகே. ரூட் ஆஃப் 332 by k இருக்கிற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு ஸோ லிமிட் அப்ளை பண்ணேன். இப்போ டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறீங்க. இப்போ எங்கெல்லாம் டி இருக்குதோ அதில் லிமிட் அப்ளை பண்ணுவீங்க. இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது மைனஸ் ரூட் ஆஃப் 32k
இப்போ 1 minus e power minus 2 into infinity root of 32k by 1 plus e power minus 2 infinity into root of 32k. அப்போ minus root of 32 by k into 1 minus e power minus infinity by 1 plus e power minus infinity வரும். ஓகேங்களா? அப்போ அதில் ஏன் மைனஸ் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்கனாக்கா ஃபாலிங் ஓகேங்களா? இப்போ பை செகண்ட் ஃபாலிங் ஆப்ஜெக்ட் மாடல், அதனால மைனஸ் சைன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் minus root of 32 by k feet per second. அப்போ சிம்பிளை பண்ணினாக்கா 1ன்னு வரும். அப்போ 1 into 32 by k வரும், அதே தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.28. Suppose that the diameter of an animal's pupils is given by f of x equal to 160 x power minus 0.4 plus 90 by 4 x power minus 0.4 plus 15, where x is the intensity of light and f of x is in mm. Find the diameter of the pupils with a minimum light, b maximum light. ஓகேவா? வித் a மினிமம் லைட்டு, b வந்து மேக்ஸிமம் லைட்டுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஃபைன் பண்ணிடலாம். ஏன்றது மினிமம் லைட். ஓகேங்களா? ஸோ ஃபார் மினிமம் லைட் இட் இஸ் எனஃப் டு ஃபைண்ட் தி லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வேர் எக்ஸ்டென்ஸ் டு 0. அதாவது ரைட் அண்ட் லிமிட். ஓகேங்களா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ரைட் அண்ட் லிமிட் கண்டுபிடிங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எழுதிடுங்க. 160 எக்ஸ் பவர் மைனஸ் 0.4 ப்ளஸ் 90 by 4 எக்ஸ் பவர் மைனஸ் 0.4 ப்ளஸ் 15. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நியூமரேட்டர் டேர்ம் டினாமினேட்டர் டேர்மை எக்ஸ் பவர் மைனஸ் 0.4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. நியூமரேட்டர் டேர்ம் டினாமினேட்டர் டேர்மையும் எக்ஸ் பவர் மைனஸ் 0.4 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0. டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியாக எக்ஸ் பவர் மைனஸ் 0.4 டிவைட் பண்ணும்போது 160 ப்ளஸ் 90 எக்ஸ் பவர் மைனஸ் 0.4 by 4 ப்ளஸ் 15 எக்ஸ் பவர் மைனஸ் 0.4 வந்துடும். ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணும்போது நான் வந்து நம்மளுக்கு 160 by 4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 40 mm வந்துடும், மில்லிமீட்டர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பி மேக்ஸிமம் லைட். அப்போ ஃபார் மினிமம் லைட் இட் இஸ் எனஃப் டு ஃபைண்ட் தி லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி கொடுத்த நம்ம ஃபங்க்ஷன் அப்படியே ஆகிறீங்க. 160 எக்ஸ் பவர் மைனஸ் 0.4 ப்ளஸ் 90 by 4 into x power minus 0.4 plus 15. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எல்லா டைமும் என்ன பண்ணீங்க? எக்ஸ் பவர் 0.4ஆல் டேட் பண்ணீங்க. எல்லா டைமையும் டேட் பண்ணும்போது 160 by x power 0.4 ப்ளஸ் 90 by டேட் பண்ணல. அதாவது இந்த பவர் மைனஸாக இருக்குல்ல, பவர் மைனஸாக இருந்தாக்கா 1/r ரைட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 0.4 1/r ரைட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? 160 by x power 0.4 ஆகிடும் ப்ளஸ் 90 by அதுமாதிரி டினாமினேட் டைமையும் அந்த பவரில் இருக்கிற மைனஸ் டைமு டினாமினேட் கொண்டு போய் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 by x power 0.4 ப்ளஸ் 15 ஆகிடும். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 160 by infinity ப்ளஸ் 90 by 4 by infinity ப்ளஸ் 15. ஓகேங்களா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸுக்கு வந்து லிமிட் என்னது? இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 160 by infinity ப்ளஸ் 90 by 4 by infinity ப்ளஸ் 15 வந்துடும். ஸோ அப்போ 1 by infinity வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போ 160 by infinity 4 by infinity வந்து 0 ஆகிடும். இப்போ 90 by 15 வரும். இப்போ 90 by 50 கேன்சல் பண்ணினாக்கா ஈக்குவல் டு 6 மில்லிமீட்டர் வரும். ஸோ கேன்சல் பண்ணினாக்கா 6 மில்லிமீட்டர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தட் இஸ் தி பீப்புள்ஸ் ஹாவ் எ லிமிட்டிங் சைஸ் ஆஃப் 6 millimeter. The intensity of the light is very large. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 9.3 ஓட எக்ஸாம்பிள் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 9.3 ஓட எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.